அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஒரு ஹெல்தியான சன்னா கிரேவி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சிருக்க சன்னாவை ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்லா சன்னா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நல்லா இந்த போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பேலீஃப் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு இது கூட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி இதில் ஆட் பண்ணிக்கணும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சன்னாவையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி மீதி இருக்க அந்த சன்னாவையும் அதிலே சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு மல்லி இலை தூவி ஒரே ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான சன்னா கிரேவி ரெடியாக இருக்கும். இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.